God will never let the enemy to trouble you beyond what you can handle. திராணிக்கு மேலே சோதிக்கப்பட ஒரு நாளும் கர்த்தர் விடமாட்டார். அப்போ சோதனை வருதா ஏன்னு கேட்காதீங்க. ஆண்டவரே, இந்த சோதனையின் நாட்களில், இந்த பள்ளத்தாக்கில் நான் நடந்து போகும்போது, ஒருவேளை உங்களுக்கு இருக்கிற அந்த சரீர பலவீனம் உங்கள் பள்ளத்தாக்காக இருக்கலாம். ஆண்டவர், இத்தனை நாட்கள் நான் மெடிக்கேஷன்ஸ் எடுக்கிறேன், இத்தனை நாட்கள் நான் எல்லாவற்றையும் ட்ரை செஞ்சுட்டேன், போகாத டாக்டருக்கு இல்லை, தேடாத ஹோமியோபதி மெடிசன் இல்லை, ஆயுர்வேதிக் மெடிசன் இல்லை, இங்கிலீஷ் மெடிசன் இல்லை, எவனோ சொன்னால் யாரோ சொன்னால் இதெல்லாம் கேட்டு நான் செஞ்சுட்டேன். ஆனால் நான் இப்போ செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? என் பள்ளத்தாக்கின் இந்த வியாதியின் இந்த பள்ளத்தாக்கில் நான் மனுஷனை நம்பி சார்ந்திராதபடி உம்மை நான் நோக்கி பார்க்கும்போது நீர் எனக்கு பக்கபலனாய் துணையாய் இருந்து எனக்கு சுகத்தையும் விடுதலையும் நீர் கட்டளையிடுவீர். ஹல்லேலூயா. I am speaking to you this today. I am telling you, if your valley is your sickness, if your valley is some problem in your physical body, the Lord says, I am still with you there. I just want you to see it. நீங்க பார்க்கணும். அது என்ன செய்யணும்? நீங்க பார்க்கணுங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், மறந்துடாதீங்க. He is with you in that valley and he will bring you out of that valley. அந்த பள்ளத்தாக்கிலிருந்து கர்த்தர் உங்களை கொண்டு வருவார்.